ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து நியூவாக ஒரு மைக் செட்டப் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த மைக் செட்டப்போட ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த மைக் யூஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது என்னங்கிறதுலாம் வந்து இந்த வீடியோவில் அதை எண்டில் அவுட்புட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து எக்கோ மோடு, அந்த ஈக்குவலைசர் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தெரியல, இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், இது வந்து அந்த எக்கோ மோடு ஈக்குவலைசர் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எனபிள் இருக்கா டிசேபிள் இருக்கா அப்படிங்கிறத. மேலே வந்து ஒரு ஒய்ஃபை ரிசீவர், அதாவது டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவர் வந்து பேராக இருக்கா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரே டிரான்ஸ்மிட்டர் தான் ஆன் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கான சிக்னல் வந்து நமக்கு அங்கே ரிசீவரில் வந்து காமிக்குது. ஃபுல் சிக்னல் இருக்குது, ஏன்னா பக்கத்துலேயே இருக்கனால ஃபுல் சிக்னல் இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் நம்ம ஆன் பண்ணலை இன்னும். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 3.6 mm ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம பேசுகிற அந்த வாய்ஸ் எல்லாமே வால்யூம் கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக லவுடாக பேசுகிறோமா, கரெக்டான லெவலில் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளே வீடியோ பண்ணும்போதே நம்மளே கேட்டுக்கலாம். ஸோ அந்த இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு இவ்வளோ நேரம் நான் பேசினேன் இல்லையா, ஒரு 1 minute நான் பேசியிருப்பேன். அந்த 1 minute வந்து நான் பேசினது வந்து கரெக்டான வால்யூமில், அதாவது வால்யூம் லோவாக இருக்கா ஹையாக இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஏதோ ஆன் பண்ணேன், பேசிகிட்ருக்கேன், நல்லா கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பேசிகிட்ருக்கேன். பட் இது கனெக்ட் பண்ணோன்னே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது, நான் மைக்கு வந்து தள்ளி வச்சு பேசிகிட்ருக்கேன், இல்லை மைக்கை வந்து நான் வேறு இப்போ நான் பேசுகிறதுக்கும் அந்த வால்யூம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணதுனால என்னால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நல்லா கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம நாட்டில் ஏதோ பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசுகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கை நம்ம ஒழுங்காக கவனிக்க மாட்டோம். அது எந்த லெவலில் இருக்குது எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம நாட்டில் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் வாய்ஸில் பிரச்சனை இருக்குது, வாய்ஸ் கேட்கல அப்படின்னு. ஸோ மறுபடியும் அந்த வீடியோவை ரிட்டன் மறுபடியும் பண்ணணுமா அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணிடுறது. அதனால தான் வந்து நமக்கு அந்த வாய்ஸ்லலாம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ இது நம்ம கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்குது, இந்த ரேஞ்சில் தான் நம்ம பேசணும், இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம சவுண்டாக பேசணும் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா நாய்ஸ் சவுண்ட் கேட்குது. நம்ம பேசுகிறத விட்டுட்டு அதை விட எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஆட் ஆகிற மாதிரி கேட்குது. இதில் வந்து இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எனபிள் பண்ணோம்னா இது அரெஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ்ப்பா. இப்போ நான் அது வந்து எனபிள் பண்ணிட்டேன் நாய்ஸ் கேன்சலேஷன். பட் ஆனால் ஏதோ ஸ்டக்காகி கேட்குற மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குமா என்று எனக்கு தெரியல. மேபி நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த நாய்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, நான் பேசுறது மட்டும்தான் கேட்குது. சாரி, நான் மைக்கை தள்ளி வச்சுட்டேன், அதனால தான் அந்த மாதிரி கேட்டிருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் மைக் வந்து கரெக்டாக வச்சுருக்கனால அந்த வாய்ஸ் வால்யூம் வந்து கரெக்டாக இருக்குது. நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸும் இதோட ஆட் ஆகலை. இன்கேஸ் நம்ம கொஞ்சம் ஷேக் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் லைட்டாக இன்டரப்ட் ஆகுது. மற்றபடி வாய்ஸ் நான் ஸ்லோவாக தான் பேசுகிறேன், ஆனால் இது நல்லா பிக்கப் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வால்யூம் நிறையாவே கேட்குது. பட் அங்கே அவுட்புட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் இந்த வீடியோ முடிச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ தான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் டைம் இதை வந்து நான் பார்க்குறதுனால எனக்கு பெட்டராக தான் தெரியுது. நான் முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் பெட்டராக தான் தெரியுது. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஆல்ரெடி நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குமா, இல்லை இது ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து அந்த எக்கோ மோடு ஈக்குவலைசர் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். பட் எக்கோ மோடுங்கிறது வந்து நிஜமாலே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு குகைக்குள்ள இருந்து பேசினா எப்படி எக்கோ அடிக்குமோ அதை அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நிஜமாலே
நல்லா நல்லா ஜாலியாக இருக்குது, கேட்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டான இருக்குது. இதுவும் வந்து இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, அதனால எனக்கு இதை கேட்கும்போது நிஜமாலே ரொம்ப டிஃப்ரென்ஸு ஃபீல் ஆகுது. கேட்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து நார்மலாக வந்து எக்கோ அடித்தா எப்படி இருக்கும், ஒரு புது வீட்டுக்குள்ளே போனாலோ இல்லை ஒரு குகைக்குள்ளே இருந்து பேசினாலோ அந்த மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுது. மேபி நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கனால எனக்கு அந்தளவுக்கு வாய்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவுட்புட் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், அந்த எக்கோவுக்கும் நார்மலாக பேசுகிறதுக்கான டிஃப்ரென்ஸு. ஒரு வாட்டி வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நிஜமாலே சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுக்கும் இதுக்கும். இது வந்து இந்த எக்கோ மோடு வந்து எந்த மாதிரியான டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எக்கோ மோடு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்குது, கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குது. மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்காக. ஓகே, இப்போ வந்து இதே மோட்லேயே நம்ம வந்து இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரைக்கும் நமக்கு சிக்னல் ட்ராப் ஆகாமல் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, இதையும் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா நமக்கு ரிசீவரில் வந்து செகண்ட் சிக்னலும் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேயும் வந்து டிரான்ஸ்மிட்டர்லேயும் நம்ம செகண்ட் சிக்னல் வந்து ஆன் பண்ணிட்டோம். நமக்கு இங்கே டிரான்ஸ்மிட்டர்லேயும் ஆன் ஆகிடுச்சு. இது வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. மேபி பேட்டரி சேவிங்காகன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனும் நான் ஆஃப் பண்ணிட்டேன், சாரி ஆன் பண்ணியிருக்கேன், எனபிள் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ நாய்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த எக்கோ மோட் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, எக்கோ மோட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டரை செகண்ட் டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கொண்டு போகலாம். எவ்வளோ தூரத்தில் கிடைக்குது, சிக்னல் வந்து ட்ராப் ஆகாமல் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்க்கலாம் தான் நினைக்கிறேன், யூஸ் பண்ணலாம் போல். பட் அங்கே இன்னொருத்தவங்கக்கிட்ட அந்த மைக் கொடுத்து அங்கேருந்து பேசினா தான் அந்த பிக்கப் வாய்ஸ் பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து சிக்னல் வந்து ட்ராப் ஆகலை. மேபி சிக்னல் ட்ராப் ஆகாதனால ஓகே, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமாக வாங்கினதுக்கு சேஞ்ச் பண்ணது முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கான ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணேன். இந்த மாடல் தான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பேட்டரி பேக்கப் இருக்குலாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்கா என்னெல்லாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கே தெரிஞ்சிடுது இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, சிக்னல்லாம் கரெக்டாக இருக்கா. நம்ம அதுவும் இல்லாமல் இது நம்ம போட்டுட்டு பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே ரிசல்ட் தெரியுது. ஓகே, கரெக்டான லெவலில் பேசிகிட்ருக்கோம், இதே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணும் போது எப்படி இருக்குது, மோஸ்ட்லி இங்கே தானே வச்சுட்டு எப்படி இருக்குது, இன்னும் வேறு ஏதாச்சும் பண்ணணுமா, இல்லை இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யாராச்சும் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
இல்லை இன்னும் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து வாய்ஸ் வந்து கேட்கல, ரொம்ப கம்மியாக இருந்தது. அது எப்போ அப்படின்னா நம்ம வந்து இந்த செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டரை வந்து ஆன் பண்ண உடனே தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. ஓகேவா? நான் அவுட்புட் வீடியோ பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அது எதனால அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணோம் இல்லையா, ஆன் பண்ணும்போது அந்த மாதிரி வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து இப்போது நான் செக் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டரை வந்து இப்போ வந்து நான் ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் தான் ஆன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வாய்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனும் எனபிள் பண்ணியிருக்கேன். எக்கோ மோட்லாம் நான் ஆன் பண்ணல, நார்மல் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே ஓகே, எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் ஆகுது அதில். நான் அது வந்து நாய்ஸையும் வந்து நான் இப்போ எனபிள் பண்ணுறேன், நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் பண்ணுறேன் அந்த செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர். ஏன்னா ட்ரான்ஸ்மிட்டர் 1ல் வந்து நான் ஆல்ரெடி எனபிள் தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர்லேயும் நான் அதை எனபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர்லேயும் எனபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு நாய்ஸ் எதுவுமே கேட்கல, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து செகண்டாக செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் போய் செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணோன்னே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணோன்னே வாய்ஸ் லோ ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆகியாச்சு. என்னென்னு எனக்கு இது பண்ணே தெரியல. இப்போ மறுபடியும் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த செகண்ட் ட்ரான்ஸ்மிட்டரில் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா பக்கத்துலேயே வச்சுருந்தோம். மேபி அதனாலே அதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் 2 பேர் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்மிட்டரோட 2 ட்ரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3-4 வீடியோ எடுத்து ட்ரை பண்ணியாச்சு. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து டேரெக்டாக ஹெட்செட்டை வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ண வரைக்கும் எந்த மாதிரி இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ 2 ட்ரான்ஸ்மிட்டரை வந்து இடையில ஆன் பண்ணும்போது தான் அந்த மாதிரி வாய்ஸ் வந்து பிரச்சனை வருது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து 2 ட்ரான்ஸ்மிட்டருமே ஆன் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எனபிள் பண்ணி நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை வரல. இடையில வந்து நம்ம ஒரு வாட்டி அந்த ட்ரான்ஸ்மிட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த நாய்ஸ் கேன்சலேஷனு இல்லை அதில் ஏதாச்சும் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. பட் அது இப்படி தான் இருக்குமா, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல. ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அவங்களோட சப்போர்ட்லேயே நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட்டுக்கு நம்ம ரீச் ஆகிட்டு அவங்க சப்போர்ட்லேயே கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது இப்படி தான் இருக்குமா, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன்.